Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படினு கேட்டிங்கனா தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த தூய்மை பணியாளர்களுடைய ப்ரோட்டஸ்ட் இது பாத்தீங்கன்னா நிறைய விவாத பொருளா வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே ப்ரோட்டஸ்ட் இது எல்லாமே இருந்தாலுமே இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்காக அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னென்ன திட்டங்கள் வந்து இருக்குது அது மட்டும் கிடையாது. இந்த தூய்மை பணியாளர்களுக்காக தனியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளீன்லினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்ஃபேர் போர்டும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து இருக்குது. இந்த ஒரு தூய்மை பணியாளர்கள் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இதற்கு முன்னாடி இருந்து இதுல வந்து செயல்பட்டு தான் இருக்குது. இந்த தூய்மை பணியாளர்கள் ஒருவேளை இந்த நல வாரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த நல வாரியத்தை பத்தி இந்த வீடியோல டீடைலா வந்து சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க ரிலேட்டிவோ இந்த மாதிரி வந்து தூய்மை பணியாளர்களா இருக்காங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து வந்த நியூ அப்டேட், அதாவது உங்களுக்காக பல திட்டங்களை வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே டீடைலா வந்து பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி வெல்ஃபேர் போர்டு, அதாவது நல வாரியம் பாத்தீங்கன்னா நிறைய நல வாரியம் இருக்கு தமிழ்நாட்டில். இதுல ஒரு முக்கியமான நல வாரியம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு நல வாரியம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு நீங்க தூய்மை பணியாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து தூய்மை பணியாளர்களுக்காக ரிஜிஸ்டர் வந்து பண்றது, அந்த ஐடி கார்டு எப்படி வந்து ஓபன் பண்றது மற்றும் இதுல வழங்கக்கூடிய திட்டங்களுக்கு எப்படி நீங்க அப்ளை வந்து பண்றது அப்படிங்கிறதையும் இந்த ஐடி கார்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதுல வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கு எவ்வளவு அமௌண்ட்லாம் வந்து தராங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த ஒரு நல வாரியம் பாத்தீங்க அப்படின்னா தாட்கோ கூட தான் மெர்ஜ் ஆகி இந்த ஒரு நல வாரியம் பாத்தீங்கன்னா இயங்கிட்டு வருது. மற்றும் இந்த நல வாரியத்தை பற்றியும் இதுல வழங்கக்கூடிய திட்டங்களை பற்றியும் நமக்கு டீட்டெயிலா வழங்கிய தாட்கோல வேலை செய்யற நம்ம சிந்து மேடம் அவர்களுக்கு ஒரு நன்றி வந்து சொல்லிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஐடி கார்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முகாம் மூலியமாக நீங்க எளிமையா வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அங்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா ஆட்கள் கண்டிப்பா உங்க இடத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்காக இந்த ஒரு கார்டை வந்து கிரியேட் வந்து பண்ணி தராங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாம இலவசமா நீங்க வந்து கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதற்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக், ஒரு போட்டோ வந்து எடுத்துட்டு வந்து போனீங்க அப்படின்னா நீங்க வந்து எளிமையா இந்த ஒரு பதிவு மூலியமா நீங்க அட்டையை வந்து ஓபன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்ப தொடர்ச்சியா நம்ம வீடியோல இது எப்படி வந்து மெம்பர் கார்டை வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி இந்த நலவாரியத்தின் மூலமா என்னென்ன திட்டங்கள் வந்து இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அதன் பிறகு இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயமா இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அறிவிப்புகளை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு இது எப்படி வந்து ப்ராசஸ் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் புதிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல் விஷயமா நாளும் நம் நகரங்கள் இயங்க நள்ளிரவு, புயல், மழை, வெள்ளம் என எந்நேரமும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பினை நமது அரசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது மற்றும் 4 ஆண்டுகளில் அவர்களுக்காக நாம் நிறைவேற்றியுள்ள பல திட்டங்களோடு அவர்களின் மற்ற நியாயமான கோரிக்கைகளையும் பரிசீலித்து தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு மற்றும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை மற்றும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சுய தொழில் உதவி, தூய்மை பணியாளர்களின் நலவாழ்வுக்காக ரூபாய் 10 லட்சம் காப்பீடு மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் மற்றும் குடியிருப்புகள், அதன் பிறகு பணியின் போது இறக்க நேரிட்டால் ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதி மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் முதலிய புதிய நலத்திட்டங்களையும் செயல்படுத்த உள்ளோம். இந்த புதிய நலத்திட்ட உதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. மற்றும் இதுல வந்து என்னென்ன உதவி திட்டங்கள் ஆல்ரெடி இந்த அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்துட முடியும். நீங்க ஆன்லைன்ல ஜஸ்ட் TNCWWB அப்படின்னு வந்து போட்டு சர்ச் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரக்கூடிய வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணாதீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேற நல வாரிய திட்டத்தினுடைய லிங்க் வந்திருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கிளீன்லினஸ் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே application.tncww இருக்கும். இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேப்ல நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அதன் பிறகு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தமிழ்நாடு கிளீன்லினஸ் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா
இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து திருமணம் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஸ்கூலில் வந்து பசங்க படிக்கிறாங்கனாலும் சரி, இல்லை ஓல்டு ஏஜ் பென்ஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு நலவாரி திட்டத்தின் மூலிமா வந்து வழங்குறாங்க. அதன் பிறகு இதில் நீங்கள் கண் கண்ணாடி வாங்கினாலையும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அமௌண்ட்டை. அதன் பிறகு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அதே போல் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நேச்சுரல் டெத், இதற்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த கட்டுமானம் நலவாரியம் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நலவாரியம், இந்த தூய்மை பணியாளர்களுக்குன்னு இந்த ஒரு நலவாரியத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். முதல் விஷயமா இந்த மேலே ஸ்கீம் அண்ட் சர்வீசஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துலாம் கொடுக்குறாங்க அமௌண்ட் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன படித்தா எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் திருமண உதவித்தொகையும் இதில் வந்து கொடுக்குறாங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து தராங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து இறந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்திற்கு 10 லட்ச ரூபாய், அதிகபட்சமாக 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி வந்து கொடுக்குறாங்க. அதாவது காப்பீடுவா இதை வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்குறாங்க. இதில் டீட்டெயிலாக தமிழ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்க முடியும் எந்த அளவுக்கு நமக்கு அமௌண்ட் வந்து தராங்க அப்படிங்கிறது. அதன் பிறகு இதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா, தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்கள் பதிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வந்து இருக்கணும். அதை கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த தூய்மை பணியாளராக நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டும் கண்டிப்பாக இதில் வந்து இருக்கணும். இதில் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதனுடைய நலத்திட்டங்களை பற்றி இந்த ஒரு வெப்சைட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இல்லை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னாலையும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர் பதிவு அப்படின்னு இருக்கும், அதாவது மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதன் பிறகு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் புதுப்பிப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணுறதால அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த பேஜில் நீங்கள் உறுப்பினர் பதிவு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதே போல் உங்களுக்கு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு தகவலை இதுலேயும் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலையும் நீங்கள் இந்த வெப்சைட், அதாவது application.tncwwb அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலிமாவும் உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இதில் ஜஸ்ட் நான் ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரியேட் மெம்பர் ஃபார்ம்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயமா நீங்கள் இந்த அமைப்பு தகவல், அதாவது ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டைப் ஆஃப் ஒர்க்கர், நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ஒர்க்கரில் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 வகையான ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் தமிழில் பார்க்கணும், ஜஸ்ட் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வந்து பார்த்துக்க முடியும். தூய்மை பணியாளர்கள், முக்கிய சுகாதார பணியாளர்கள், மாயானம் தொழிலாளர்கள். ஸோ இந்த 4 தொழிலில் நீங்கள் எந்த தொழில் செய்வீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்க அதன் பிறகு நிறுவன வகைன்னு வந்து கேட்டிருக்காங்க, அதாவது அரசா அல்லது தனியார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வேலையின் இயல்பு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, இது நிரந்தரமானதா இல்லை தற்காலிகமானதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதன் பிறகு வேலை வகை, உங்களுக்கு ஒப்பந்தம் ஆர் தினசரி ஊதியம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கான்ட்ராக்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட், என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய லோக்கல் பாடி, நீங்கள் அர்பனா ரூரலா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய தொகுதியும் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய பஞ்சாயத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதில் உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் நேமு, லாஸ்ட் நேம், அதே போல் உங்கள் ஃபாதர் நேம் அல்லது கணவர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு மேரிட் வந்து ஆயிடுச்சா இல்லைன்னு வந்து கேட்டிருக்காங்க, இதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய எஜுகேஷன், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய ஃபோன் நம்பர், அதன் பிறகு உங்களுடைய ரேஷன் கார்டுடைய இந்த 333 ஆரம்பிக்கலாம் அந்த நம்பர். அதன் பிறகு உங்கள் ஆதார் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் ஐடி இருந்தால் வந்து கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு உங்களுடைய அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட், அதே போல் நீங்கள் என்ன தாலுக் அப்படிங்கிறதும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு பின்கோடையும் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இது பெர்மனன்ட் அட்ரஸாக இருந்தால் டிக் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிடும். அதன் பிறகு உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்கள் குழந்தைகள் நேம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். அதன் பிறகு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நியூ எல்லோ கார்டு நம்பர் இருக்கும், அது இருந்தால் வந்து கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதன் பிறகு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதில் மெம்பர்ஷிப் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில், அவங்க நம்பர் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. அதன் பிறகு மெம்பர் பேங்க் புக் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இந்த கார்டு ஹோல்டர் நேம், அதே போல் என்ன பிரான்ச்சு, உங்களுடைய
அக்கௌண்ட் நம்பர் IFSC நம்பரில் வந்து போட்டிங்க அப்படின்னா சர்ச் வந்து பண்ணிக்கலாம். அதன் பிறகு எந்த வங்கி அப்படிங்கிற நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஆதார் கார்டு அப்லோட் வந்து பண்ணணும். அதன் பிறகு உங்களோட நிறுவன சான்று, அதாவது இந்த ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களே அந்த ஐடி கார்டை இதில் அப்லோட் பண்ணணும். அதன் பிறகு பேங்க் பாஸ்புக்கையும் இதில் வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸையும் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கீழே டிக் வந்து பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடும். இது வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கார்டு வந்து உங்களுக்கு PVC கார்டாக வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. அதை உங்களுக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக இது டிஸ்ட்ரிபியூட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நீங்கள் பயன்பெற்றுக்க முடியும். இது வந்து டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் தாட்கோ மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிருக்கும். தாட்கோவில் நீங்கள் வந்து போய் கேட்டிங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு அப்ளை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதன் பேரில் மெம்பராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாகினும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். இதில் மெம்பர் லாகின் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு OTP போட்டிங்க அப்படின்னா இந்த லாகினில் உங்களால் வந்து ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்க முடியும். இந்த TNCWWB லாகின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அட்மின்ஸ் வந்து லாகின் பண்ணிப்பாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கவங்க லாகின் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ மெம்பர் லாகின் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ தூய்மை பணியாளர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு வந்து இருக்குது. ஸோ அவங்க யாராவது தூய்மை பணியாளர்கள் வேலை செஞ்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் இலவசமாகவே வந்து மெம்பரை வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆக்க முடியும். அல்லது நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் நடக்கக்கூடிய இந்த கேம்ப் மூலியமாகவும் இதை வந்து எளிமையாக உங்களால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும்.